ஆகஸ்ட் 3 மற்றும் 4 நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 3 மற்றும் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ICGS அடல் கப்பல், இது ஒரு கப்பல். இந்த கப்பல் இந்திய கடலோர காவல் படைக்கு கோவா கப்பல் கட்டும் நிறுவனம் 8 கப்பல்கள் தரலான்னு சொல்லியிருக்காங்க. அதில் இது 6வது கப்பல். இது எதுக்குன்னா இந்திய கடலோர காவல் படைக்கு அவங்க உள்நாட்டிலே தயாரித்த கப்பல் இது ICGS அடல் கப்பல். அப்புறம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நிலையான வேளாண்மை தினமாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. ஏன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி பாரத ரத்னா டாக்டர் MS சுவாமிநாதன் பிறந்த நாள், நூற்றாண்டு விழா ஆகஸ்ட் 7. ஸோ அந்த டேயை தான் நிலையான வேளாண்மை தினமாக மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது. அப்புறம் அரிதான பிளட் குரூப்பு கிரிப், அந்த பிளட் குரூப்போட நேம் கிரிப். இது கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டாக ஒரு இடத்துல. இது எங்கேன்னா பெங்களூரில் கோலார் பகுதியில் உள்ள 38 வயது ஒரு பெண்ணுக்கு கிரிப் வகை இரத்த குழு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரிப்னா ஃபுல் ஃபார்ம் என்னென்னா குரோமோசோம் ரீஜியன் ஐடென்டிஃபைட் அஸ் பிளட் குரூப். குரோமோசோம் ரீஜியன் ஐடென்டிஃபைட் அஸ் பிளட் குரூப். அடுத்தது மேக்நாத் தேசாய், அவங்க ரீசெண்டாக காலமாயிருக்காங்க, அதாவது இறந்துருக்காங்க. அவங்க யாருன்னா பொருளாதார நிபுணர். அவங்க ஒரு பொருளாதார நிபுணர். அவர் படைத்த படைப்புகள் எல்லாம் இது மார்க்சிய பொருளாதார கோட்பாடு 1973, பயன்பாட்டு பொருளாதார அளவியல் 1976, மார்க்ஸ் ரிவெஞ்ச் 2002, ஹூ ரோட் த பகவத்கீத் 2014. அப்புறம் இவருக்கு 2008 பத்மபூஷன் விருது பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க நம்ம இந்திய கவர்மெண்ட். எதுக்காகனா கல்வித்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இவருக்கு பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்நாத் தேசாய் பொருளாதார நிபுணர், ரீசெண்டாக இறந்துருக்காங்க. இதெல்லாம் அவரோட படைப்பு. அப்புறம் ஜெய்சால்மர் மாவட்டம் ரதடியா ரீதேரியில் ஹரப்பா குடியேற்றம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஜெய்சால்மர் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் பாலைவன பகுதியில் தான் இருக்குது. இதுதான் முதல் சிந்து சமவெளி தளம் ராஜஸ்தானில். அடுத்து ஹரியாலி தீஜ் திருவிழா 2025. ஹரியாலி தீஜ் திருவிழா 2025 அப்படின்னா என்ன திருவிழான்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, மத்திய பிரதேசத்தில் இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. எதுக்காகன்னா